நாவுக்கரசரினை எதிர்கொண்டு அழைத்த ஞான சம்பந்தர். நாவுக்கரசர் திரு ஆரூரிலே உள்ள இறைவனை வழிபட்டதன் பின் தான் இருக்கும் இடம் தேடி வந்ததினால் மகிழ்ந்து நாவுக்கரசரால் வழிபட்ட ஆரூரனை தானும் வழிபட வேண்டும் என்ற ஆர்வத்தால் ஆரூர் சென்று அடைகிறார். இனி ஆரூரிலே நடைபெற்றதாக சொல்லப்படும் நிகழ்வுகளுக்குள்ள போகும். வானுயர் செங்கதிர் மண்டலத்து மருங்கணையும் கொடி மன்னும் ஆரூர் தானொரு பொன்னுலகு எனத் தோன்றும் தயங்கொளி முன் கண்டு ஷண்பை வந்த பானிற நீற்ற பருக்கை யானை பதிகத் தமிழிசை பாடி ஆடி தேனொடு வண்டு முரலும் சோலை திருப்பதி மற்றதன் எல்லை சேர்ந்தார். திருஆரூரை மிக அழகாக வர்ணிக்கிறார். திரு ஆரூரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறைவன் இவ்வுலகை ஆளுதற்காக தேர்ந்தெடுத்து கொண்ட தலம் என்றே சொல்லுகிறார்கள். அதனாலதான் அங்கு இருக்கக்கூடிய குளத்தினுக்கு ஆழின்னே பேரு. அங்கு இருக்கக்கூடிய தேருக்கு ஆழி தேர் என்றுதான் பெயர். ஆகவே அது ஒரு பூலோகத்தின் மையம் என்றும் அங்குதான் இறைவன் ஆரூரனாய் அமர்ந்து தனது ஆட்சியை செய்கிறான் என்பதும் நம்பிக்கை. ஏனென்றால் அங்கு உரியதாகிய விடங்கர் வானுலகிலிருந்து நேராக அங்கு கொணரப்பட்டு முசுகுந்த மன்னனால் ஸ்தாபிக்கப்பட்ட தலம். இன்னமும் நீங்கள் அங்கு சென்றீர்கள் என்றால் முதல் கால பூஜை காலை வேளையில அந்த முசுகுந்தனால் கொண்டு வரப்பட்ட விடங்கரை வெளியே வைத்து அதற்கு உண்டான ஆராதனைகளையும் அபிடேகங்களையும் செய்வதை பார்க்கலாம். அந்த விடங்கர் மரகதத்தினால் உருவான ஒன்று. அந்த பேழையிலிருந்து எடுக்கின்ற பொழுதே அந்த கருவறையில் உள்ள விளக்கு ஒளிகளினால் அந்த மரகதமானது எதிரொலி செய்ய அந்த இடமே பசுமையாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவினுக்கு சிறப்பு உடையதாக கருதப்படக்கூடிய விடங்கரை கொண்டுள்ள தலம். அதனாலதான் வானுயர் செங்கதிர் மண்டிலம், வானளாவில் நிற்கக்கூடிய சிவந்த கதிர்களை சிவந்த ஒளி கீற்றுகளை உடைய மண்டிலம்னா சூரிய மண்டிலம். மண்டிலத்தை மருங்கனையும் கொடி, மருங்குன்னா பக்கத்தில், சூரிய மண்டலத்தினுக்கு அருகாக சென்று வீசக்கூடிய அளவினதாகிய கொடிகளை பெற்றிருக்கக்கூடிய மதிலால் சூழப்பட்ட ஆரூர். இப்ப மதில் எவ்வளவு உயரமாயிருக்கும், அந்த மதிலின் மீது கட்டப்பட்ட கொடி, அந்த கொடி வானிலே உள்ள சூரிய மண்டலத்தினை சென்று அதன் அருகிலே இருப்பது போல் காட்சி அளிக்கிறது என்றால் அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியதானதோர் ஊர் ஆரூர், மன்னும் ஆரூர். அப்படிப்பட்ட நிலை பெற்ற புகழினுக்கு உரியதாகிய ஆரூர் தான் ஒரு பொன்னுலகு என தோன்றும். அந்த ஆரூரை காணுதற்கு மற்றும் ஒரு சொர்க்கலோகம் போலது தோன்றுகிறதாம். தான் ஒரு பொன்னுலகு, பொன்னுலகுன்னு சொன்னாக்க வானத்தில் இருக்கக்கூடிய சுவனம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். ஆகவே மண்ணுலக சொர்க்கம் போல் அது காட்சியளிக்கிறவன் என தோன்றும். தயங்கொளி முன் கண்டு, அங்கு இருக்கக்கூடிய பிரகாசத்தினை முதலாக சென்று கண்டவராகிய அந்த தலத்தினுக்கு சென்று அந்த தலத்தினது ஒளியை கண்டவராகிய ஷண்பை வந்த, ஷண்பை என்ற தலமாகிய சீர்காழியிலிருந்து வந்தவராகிய ஞான சம்பந்தர் பானிற நீற்றார். பாலினை போன்று வெண்மையான திருநீற்றை அணிந்தவராகிய ஞான சம்பந்தர் பருக்கை யானை என தொடங்கும் பதிக
தமிழிசை பாடி பருக்க யானை என்று தொடங்கக்கூடிய நட்டராக பண்ணில் அமைந்த பதிகத்தை அங்க பாடினார். அந்த பதிகத்துல ஞான சம்பந்தரே அருக்கன் மண்டலத்தனாவும் அந்தன் ஆரூர் என்று அவர் பதிகத்துல சூரிய மண்டலத்தினுக்கு இணையான உயரத்தோடு விளங்கக்கூடிய கொடிகளை பெற்றுள்ள ஆரூர் என்று அவர் பாடியதால் அந்த கற்பனையை அப்படியே சேக்கிழாரும் எடுத்து தான் எழுதின பெரிய புராணத்துல வைத்து பாடியிருக்கிறார். ஆகவே பதிக தமிழிசை பாடி ஆடி தேனோடு வண்டு முரலும் சோலை தேன்கள் பிளிற்றக்கூடிய அத்தேனினை உண்ணுதற்கு வரக்கூடிய வண்டுகளால் மொய்க்கப்படக்கூடிய அந்த வண்டுகளினது ஒலியை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு உரியதாகிய சோலைகளால் சூழப்பெற்ற திருப்பதி மற்றதன் எல்லை சேர்ந்தார். செல்வச் செழிப்போடு விளங்கக்கூடிய ஆரூர் என்று சொல்லத்தக்க அந்த ஊரினது எல்லைக்கு சென்று சேர்ந்தார். பொங்கிய சிந்தை விருப்பின் வெள்ளம் பொழிந்து புவிமேல் பொலிவது என்ன எங்கும் குளிர் ஒளி வீசு முத்தின் இலங்கு சிவிகை இழிந்து அருளி செங்கை நிறைமலர் கொண்டு தூவி திரு இருக்குறள் பாடி ஏத்தி தங்கள் பிரான் அரசாளும் ஆரூர் தனை பணி உற்றார் தமிழ் விரகர். அழகான இடம் இது. இந்த இடத்துல ஒரு தெளிவான குறிப்பை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் சேக்கிழார் எழுதியிருக்கிறார். அதற்கு காரணம் ஞான சம்பந்தரினுடைய தேவாரங்கள் தான். சேக்கிழார் ஞான சம்பந்தருக்கு இந்த பாட்டில ஒரு அடைமொழியை கொடுக்கிறார், தமிழ் விரகர் என்று. தமிழின் மீது மிகுதியான விருப்பம் கொண்டு தமிழால் பல பாமாலைகளை படைத்து அளித்தவர் ஞான சம்பந்தர். ஏன் அவருக்கு தமிழ் விரகர்னு கொடுத்தார்னா, ஞான சம்பந்தர் பிறந்த குலம் அந்தணருக்கு. வேதங்களை முதலாக வைத்து அதன் வழி நிற்கக்கூடிய ஒரு வேதியர் குலம். அவர்கள் வாழ்ந்த காலத்துல வேதங்களை வடமொழியில தான் கற்பதும் கற்பிப்பதுமாக இருந்த காலம். ஆகவே அந்த வடமொழியிலே சொல்லப்பட்ட இறை பெருமைகளையெல்லாம் தனது குலவழக்கத்தினாலேயே உணர்ந்தவரும் அறிந்தவருமாகிய ஞான சம்பந்தர் நினைத்திருந்தால் வடமொழியிலே கூட அவரால் பலவற்றை செய்திருக்க முடியும். மாறாக அவர் தமிழிலே தனது பதிகங்கள் எல்லாவற்றையும் தந்தார். நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, சில நேரங்கள்ல என்னுடைய கருத்து மாற்று நிலையில தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, நான் பலமுறை இதை நம்முடைய வகுப்பிலேயே விவாதித்திருக்கிறேன். மிக பெரிய அளவுல பண்பாட்டு படையெழுச்சிக்கு உட்பட்ட ஒரு பெரிய நிலப்பகுதி ஒன்று உண்டுன்னா தமிழகம்தான். இந்த தமிழகத்துல பல்வேறு பண்பாடுகளை சார்ந்தவர்கள் படையினை நடத்தி வெற்றி கொண்டு தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள். பலவேறு விதமான மொழிகளுக்கு உரியவர்கள், வேறுபட்ட பண்பாடுகளை தங்களுக்கு உரிய பண்பாடுகளாக கொண்டவர்கள். இவர்களெல்லாம் இந்த தமிழகத்தை பல நாட்கள் ஆண்டிருக்கிறார்கள், பல ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள். அதனால என்ன ஆயிற்று, தமிழகத்துல பலவேறுபட்ட மொழிகள் தங்களுக்கு என்ற தனித்துவத்தோடு வளரக்கூடிய ஒரு தகுதியை பெற்று திகழக்கூடிய நிலமாக இது இருந்து வந்தது, இன்னமும் இருந்து வந்து கொண்டிருக்கு. இப்ப தஞ்சையை நாயக்கர்கள் ஆண்ட பொழுது, நாயக்கர்களினுடைய தாய்மொழி தெலுங்கு. தமிழகத்துல 2 பகுதிகள்ல நாயக்கர்கள் முன்னிறுத்தப்பட்டார்கள். ஒன்று தஞ்சை நாயக்கர்கள், மற்றது மதுரை நாயக்கர்கள். இந்த நாயக்கர்கள் ஆழ்ந்த ஆளுகை செய்த காலத்துல
தமிழகத்துல அவர்களினுடைய ஆட்சி மொழியாக தெலுங்கு இருந்தது. அந்த தெலுங்கினுக்கு உரிய அளவுல தங்களினது ஆட்சிக்கு துணையான இறை வழிபாட்டினுக்கு என்று பல தெலுங்கு அந்தணர்களை கொணர்ந்து இங்கு குடியமர்த்தி அவர்கள் மூலமாக தங்களினுடைய ஆன்மீக தேடலுக்கும் தங்களினுடைய இறை வழிபாட்டினுக்கும் வழி செய்து கொண்டார்கள். அப்படி வந்த குடும்பங்கள்ல வந்த மாபெரும் படைப்பாளர்கள் தங்களினுடைய படைப்புகளை தெலுங்குல தருவதற்கு முன் வந்தார்கள். அதுபோல இங்கு இருக்கக்கூடிய அந்தணர்கள் அவர்களினுடைய ஆன்மீக தேடலுக்கு வடமொழி என்பது பெருமளவிலே இருந்ததினால அந்த மொழியினை தங்களினுடைய ஆளுமையாக கொண்டு வடமொழியிலும் பலவிதமான படைப்புகளை அவர்கள் தந்துதவினார்கள். இதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் என்ன ஆயிற்று, இப்படிப்பட்டவர்களினுடைய படைப்புகளினால் ஒரு காலத்துல தமிழிலே படைப்பாக வந்த பல படைப்புகள் மெல்ல மெல்ல இருட்டடிப்பு செய்யப்பட்டது. இந்த கருத்தை நான் சொல்றதுல தயங்குறதே கிடையாது. பெருமளவிலே இருட்டடிப்பு செய்யப்பட்டன, அதுதான் வருத்தம். உதாரணத்திற்கு ஒரு 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 முழுமையான கருத்தை சொல்லலாம். இன்றைக்கு தமிழகத்துல இந்த கீர்த்தனை என்ற ஒரு வடிவு, இறைவனை புகழ்ந்து பாடுதனுக்கு உண்டான கீர்த்தி என்றாலேயே புகழ்னு அர்த்தம். இந்த கீர்த்தி என்பது தொன்னெடும் இலக்கண நூலான தொல்காப்பியத்துல பார்த்தீங்கன்னா வாயுரை வாழ்த்துன்னே பேசுகிறது. புறநிலை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து, அதுதான் பின்னாடி வடமொழியில கீர்த்தின்னு ஆயிற்று. வழிபடு தெய்வத்தையோ அல்லது ஆளுகைக்கு உரியவனாகிய மன்னனையோ புகழ்ந்து பாடுதல் கீர்த்தனம் ஆயிற்று. அந்த கீர்த்தனத்தை பேச்சு வழக்கில் கிருதிகள் என்று உருவாக்கினார். இந்த அமைப்பியலை இன்று வரைக்கும் மிக பெரிய அளவுல திருவாரூரை சார்ந்த மும்மூர்த்திகளை முன்னிறுத்தி விவாதிக்கிறார்கள், பேசுகிறார்கள். ஒன்றும் தவறில்லை. ஆனால் இவர்கள் வாழ்ந்த காலங்களுக்கு 70 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே சீர்காழியில வாழ்ந்த 3 பெரும் தமிழ் சாகித்யக்காரர்கள் இந்த கிருதிகளுக்கும் கீர்த்தனைகளுக்கும் முன்னோடிகளாக விளங்கினார்கள். அவர்களுக்கு பேர் சீர்காழி மூவர்னே பேர். அவர்களால் எழுதப்பட்ட, அவர்கள் எழுதினது எல்லாம் இறைவனை பற்றியது. அதுவும் மிகப்பெரிய அளவுல தில்லையை மையமாக வைத்து இருவர்கள் எழுதினார்கள், மாரிமுத்தா பிள்ளையும் முத்துத்தாண்டவரும். ராமனின் கதைய அருணாச்சல கவி ராம நாடகமா எழுதினார், நாடக கீர்த்தனைகளாகத்தான் உருவாக்கியது. ஆனால் அவரால் எழுதப்பட்ட ராமநாடக கீர்த்தனைகளை காட்டிலும் அவருக்கு பின் வந்த தியாகராஜர் எழுதின ராமனை மையப்படுத்தின கீர்த்தனைகள் செல்வாக்கு பெற்ற. இது ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த மண்ணில். இவற்றையெல்லாம் நாம ஏதாயிலும் ஒரு விதத்துல விவாதிக்க கூடிய நிலைக்கு வந்தோம். ஏன், எதனால்னு கேட்டா உடனே வேறு விதமாக வண்ணம் பூசி விடுவார். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். இந்த சிக்கல் ஞானசம்பந்தர் காலத்திலும் இருந்து. ஞானசம்பந்தர் காலத்துல தமிழுக்கு இணையாக வடமொழியும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வடமொழியில தான் இறை வழிபாட்டு முறைகளும் ஆகம விதிகளும் இருந்தன. அவைகளுக்கு மாறாக தலந்தோறும் சென்று தமிழால் பதிகத்தை பாடுவதில் முன்னோடியாக விளங்கினதனால
ஞான சம்பந்தருக்கு தமிழ் ஞான சம்பந்தன் என்று அவரே தன்னை அறிவித்துக் கொண்டார். பின்னர் வந்தவர்களெல்லாம் இவர் தமிழ்பால் ஈடுபாடு கொண்டவர், ஆகவே இவர் தமிழ் விரகர் என்றும் தமிழ் ஞானி என்றும் மற்றவர்களால் புகழப்பட்டது. இதுதான் இந்த மரபினுடைய தொடர்ச்சியை நாம பார்க்கணும். மற்ற மொழிகள்ல எழுதப்பட்ட பாடல்களையோ அல்லது அவைகளின் கண் இருக்கக்கூடிய சிறப்புகளையோ குறைவா மதிப்பிடல. ஆனால் அதே நேரத்துல நமக்கு உரியதாகிய மொழி என்னை கேட்டால் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் அகப்பொருள் பாடு பொருளோடு சேர்ந்தே என்னால விவாதிக்க முடியும். தேவாரத்திலும் திவ்ய பிரபந்தத்திலும் இருக்கக்கூடிய அந்த தோய்ந்த உணர்வு, தெளிவா சொல்றேன் மீண்டும், தோய்ந்த உணர்வு, இறைமையோடு தோய்ந்த உணர்வு, மாணிக்கவாசகரினுடைய திருவாச்சகமோ அல்லது மற்றைய தேவார மூவர்களினுடைய பதிகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தோய்ந்த உணர்வு, இவைகளை காட்டிலும் சற்று அதீதமான தோய்வோடு எழுதின திவ்ய பிரபந்தங்கள், இவைகளில் இருக்கக்கூடிய அந்த இறைமை என்பது பற்றின ஒரு வலுவான சிந்தனை என்னை கேட்டால், நான் என்னுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் சொன்னா பின்னர் வந்த தீக்ஷதரனுடைய கிருதிகளிலோ தியாகராஜரினுடைய படைப்புகளிலோ குறைவு என்றே நான் சொல்கிறேன். அத பல இடங்கள்ல என்னால நான் பேசியும் இருக்கிறேன், விவாதித்தும் இருக்கிறேன். என்ன காரணம்னா, நாம் நமக்கு உரியதாகிய ஒன்றை நம்முடைய மொழியினால் அணுகுகின்ற பொழுது நமக்கு அது இயல்பான ஒரு ஈடுபாட்டை தருவதற்கு அடிப்படையாய் வரும். ஒன்று வேண்டாம், மேலை நாட்டு உணவுகள் எல்லாம் நமக்கு மோசமானதுன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் அவைகளை உண்ணக்கூடிய நிலையில அவை நமக்கு பாந்தமாக இருப்பதில்லை, அதுல மாற்று சிந்தனையே கிடையாது. அதே போலதான் மாற்று மொழியில நீங்கள் ஆச்சரியப்படலாம். தொடக்க காலத்துல சங்கீத மேடைகள்ல நாயக்கர்கள் காலமும் மராட்டியர் காலமும் தோன்றின பொழுது அவர்களினுடைய காலத்துல நடன மேடைகளிலும் இசை மேடைகளிலும் பெரும்பாலான தமிழ் பாடல்கள் தான் செல்வாக்கு பெற்றிருந்தது. சில இலக்கிய வடிவங்கள் மராட்டிய மொழியிலேயே கிடையாது. ஏனென்றால் இப்ப இங்க பேசக்கூடிய ஒரு இலக்கிய வடிவத்துக்கு வரப்போறோம். இந்த பாட்டுல மராட்டிய இலக்கிய வடிவங்கள்ல குறவஞ்சின்ற இலக்கியங்களே கிடையாது. தமிழ்ல இருந்த குறவஞ்சியை பார்த்து மராட்டிய மொழியில குறவஞ்சிகள் 2 நூல்கள் எழுதப்பட்டு அவர்கள் இதனை தங்களுக்கு உண்டான முன்னோடி குறவஞ்சிகளாக மாற்றிக்கொண்டார். ஏனென்றால் இந்த தமிழ் மண்ணுல சங்ககாலம் தொடங்கி சற்றேற குறைய 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்ல இருக்கக்கூடிய புனைவுகள் மிக மிக அதிகமானது, எல்லா துறையை சார்ந்த புனைவுகளில். ஆனால் காலப்போக்கில் நாம் இந்த தமிழ் புனைவுகளை எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி, ஒரு பெரிய தவறான அணுகுமுறை. யார் இதற்கு முன்னெடுப்பு செய்தார்கள்னு தெரியல. இந்த முன்னெடுப்பு செய்ததுனால எதுவரைக்கும் ஒரு கொடுமை நடந்ததுன்னா, நான் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையினுடைய மிகப்பெரிய இசை கூடமாக இருக்கக்கூடிய மியூசிக் அகாடமியில எனக்கு தெரிந்தவர் ஒருவர் மதிய நேரத்துல தனக்கு உண்டான கச்சேரியை செய்தற்கு அழைத்திருந்தார். போயிருந்தார். அழகாக தெலுங்கு வடமொழியில் இருக்கக்கூடிய கீர்த்தனைகள் எல்லாம் பாடிட்டு இறுதியில பாரதியாரினுடைய ஒரு பாடலை பாடி நிறைவு செய்தார்.
நிறைவு செய்து அவர் மேடையை விட்டு கீழே இறங்கி வந்த போது பல இசை விற்பனர்கள்லாம் அவரை பாராட்டினாங்க. அதுல ஒரு பெண்மணி மட்டும் அவரை அணுகி, எல்லாம் நல்லா தான் பாடின, வார்த்தையை கவனிக்கணும், பாடின, கடைசியில எதுக்கு அந்த சாக்கடையை கொண்டாந்தீங்க கலந்த? எதுவாம் பாரதியார் பாட்டு. அது வரைக்கும் நம்முடைய பொறுமை எல்லாம் எல்லை மீறி போச்சு. உடனே அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு கூட தமிழ் மொழியை தான் பயன்படுத்தினீங்க, மாறாக ஆங்கில மொழியிலோ அந்நிய மொழியிலோ நீங்க கேட்கல. உங்களுடைய சுய விருப்பு வெறுப்பு உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுக்கு தமிழ் மொழி வேணும். ஆனா பாடல் என்று வந்தால் அதுல தமிழ் மொழியில பாடினா உங்களுக்கு அவமானம், உங்களெல்லாம் நாடு கடத்தக்கூடாது, பார்த்த இடத்துலயே சுட்டணும். ரொம்ப இயல்பா சொல்லிட்டு போயிட்டு, உங்களெல்லாம் நாடு கடத்துறதுல கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது, சுடணும் அப்படின்னு. அப்படியே நான் சொன்ன பதில கேட்டு அவர் அப்படியே ரொம்ப திடுக்கிட்டு ரொம்ப கவலையோட யாருன்னு கேட்டு அப்புறம் என்னை பற்றி சொன்னார்கள். அப்புறம் அவர் அமைதியா போயிட்டார். அந்த பெண்மணி மிகப்பெரிய இசை மேதை. அந்த இதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய, கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடர்பாடான விஷயத்தை சொல்லி பாருங்க. இது தமிழ்நாடு. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி. இந்த மண்ணுல தமிழ் இசையை வளர்ப்பதற்குன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டி இருக்கிறதுன்னா இதை காட்டிலும் அருவருக்க தகுந்த செயல் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. தமிழிசை இயக்கத்தை உருவாக்கினார்கள் 30கள்ல. கல்கி போன்றோர்லாம் அதுக்கு பெரிய அளவுல பங்களிப்பு செய்து பல்வேறு விதமான இயக்கங்களை எல்லாம் இதில் முன்னெடுப்பு செய்து தமிழ் இசை, அண்ணாமலை செட்டியார் இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல தமிழ் இசையை பேணுதற்கும் பாதுகாத்தற்கும் வளர்த்தற்கும் ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. அப்படின்னா எந்த அளவினுக்கு இந்த மண்ணுல பிற மொழியினுடைய ஆதிக்கம் பெரிய செல்வாக்கோடு இருந்ததுன்னு பாருங்க. அந்த மொழிகள் செல்வாக்காக இருந்ததா இல்லையா, அவைகளினால அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான், மறுக்கிறதே கிடையாது. எல்லா மொழியும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் எல்லா மொழிக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அதே நேரத்துல நம்முடைய மொழியின் கண் உண்டானதாகிய சிறப்பை நம்ம மறைக்க முன் வந்தோம்னா அதுதான் ஆபத்து. அதனாலதான் சேக்கிழார் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் பேசுகிறார். இவர் தமிழ் விரகர், தமிழிலே மிகுதியான ஈடுபாடு கொண்டவர். விரகம்னா அந்த மொழி இல்லை என்றால் தன்னால் இருக்க இயலாது என்ற அளவினுக்கு ஈடுபாடு காட்டுதலுக்கு பேர் விரகம்னு பேர். அதனால என்ன செய்தாரா, பொங்கிய சிந்தை விருப்பின் வெள்ளம், திரு ஆரூரனது கோவிலினது எல்லையை அடைந்தவுடனே அந்த கோவிலினையும் அந்த கோவிலின் கண் இருக்கக்கூடிய இறைவனையும் எண்ணிய நிலையில அவரது மனதுல விருப்பமானது பொங்கி ததும்பி வழிய வெள்ளமாக பொழிந்து புவிமேல் பொலிவது என். அப்படியே அந்த பெரியதோர் ஆனந்தம் பொங்கி ததும்பி வழிந்து பூமியில பெருக்கெடுத்து ஓடுவது போல எங்கும் குளிர் ஒளி வீசும் முத்தின், எல்லா திக்குகளிலும் குளிர்ச்சியான ஒளியை வீசக்கூடிய முத்துக்களால் அமைய பெற்ற தனது பல்லக்கில் இருந்து, சிவிகைனா பல்லக்கு, சிவிகை இழிந்து அருளி பல்லக்க விட்டு கீழே இறங்கினார் சம்பந்தர். செங்கை நிறைமலர் கொண்டு தூவி, இரு கைகளினாலும் நிறைய மலர்களை எடுத்து அந்த ஊரினது எல்லையில தூவி அந்த இடத்துல ஒரு புதிய பதிகத்தை பாடுகிறார். புதிய யாப்பு முறையில திரு இருக்குறள் பாடி. திரு இருக்குறள் என்பது அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு யாப்பு வடிவம். இத முன்பே நாம பார்த்திருக்கிறோம். சீர்காழியில
பல்வேறு விதமான யாப்பு வடிவங்களுக்கு உட்பட்டு பல புதிய பதிகங்களை எல்லாம் உருவாக்கினார்னு பார்த்து ஒரு பெரிய பட்டியலையே விளக்கணும். அது போன்றதாகிய திரு இருக்குறள் பாடி ஏத்தி தங்கள் பிரான் அரசாளும் ஆரூர். ரொம்ப அழகான விஷயம். தங்கள் பிரான்னு சொன்னாக்க தங்களினுடைய இறைவனாகிய சிவபெருமானால் ஆட்சி செய்யப்படக்கூடிய, மற்ற ஊருக்கெல்லாம் அப்படி சொல்லல. இப்ப திருவாரூர் அன்றைய காலகட்டத்துல இறைமையினுடைய ஆட்சிக்கு உரிய தலமாக இருந்திருக்கு. ஆகவே அந்த இறைமையின் ஆட்சி பீடமாக இருக்கக்கூடிய அரசு ஆளும் ஆரூர் தன்னை பணி உற்றார் தமிழ் விரகர். அந்த திருவாரூரினுக்கு எல்லையிலே இறைவனை பணிந்து வணங்கி நின்றார் தமிழிலே ஈடுபாடு கொண்டவராகிய ஞான சம்பந்தர். அந்த ஊர்ல பாடின அந்த முதல் திரு இரு குறள் எதுனாக்க, சித்தம் தெளிவீர்கள் என தொடங்கும் குறிஞ்சி பண்ணில் அமைந்த பதிகம். இந்த பதிகத்துல இறைவனை மலர் தூவி ஆரூரரை வழிபட வேண்டும் என்ற குறிப்பை, அதனால்தான் இரு கையும் மலரினை கொண்டு தூவினார்னு எழுதினார் சேக்கிழார். ஆகவே சம்பந்தரே தான் எழுதின அந்த பதிகத்துல திரு இருக்குறள் பதிகத்துல சித்தம் தெளிவீர்கள் என தொடங்கும் குறிஞ்சி பண்ணில் அமைந்த பதிகத்துல 1, 3, 5, 6, 7 இந்த பாடல்கள்ல ஆரூரனை மலர் கொண்டு தூவி வழிபட வேண்டும் என்று இவரே திருவாக்கு மலர்ந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று குறிப்பு. சரி, அடுத்து படியில் ஞானம் உண்டருளிய பிள்ளையை பணிதற்கு அடியார் சென்று எதிர்கொள்ள எழுந்து அருளும் அஞ்ஞான்று வடிகொள் சூழத்தார் மன்னிய பொன்மதில் ஆரூர் கடிகொள் பேரணி பொலிவையார் முடிவுறக் காண்பார். ஊரினது எல்லையில ஞான சம்பந்தர் வந்திருக்கிறார்ன்ற செய்தி கேட்டவுடனே அந்த படியில் ஞான, படின்னா உலகம்னு அர்த்தம். படின்னா உலகம், இந்த இடத்துல சீர்காழி என்ற தலம். ஞானம் உண்டருளி இறைவியாகிய உமையவளால் கொடுக்கப்பட்ட ஞானப்பாலினை உண்டதினால் அதனால் சிவஞான சிறப்பை தெரிந்தவராகிய சம்பந்தர் பிள்ளையார் பணிதற்கு, அவ்வாறு தங்களினது கோவிலின் வாயிலிலே சீர்காழியினுடைய தவக்கொழுந்தான ஞானத்தை பெற்றவராகிய சம்பந்தர் வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அவரை எதிர்கொண்டு அழைத்து அவர் திருவடிகளிலே விழுந்து பணிவதற்காக அடியார் சென்று எதிர்கொள்ள, அந்த திரு ஆரூரிலே இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லாம் ஞான சம்பந்தரை பணிந்து வணங்கி அவரை கோவிலின் அகத்தே எழுந்தருளச் செய்ய வாயிலுக்கு சென்றார்கள். எழுந்தருளும் அஞ்ஞான்று அந்த நேரத்துல வடிகொள் சூலத்தார் மன்னிய பொன்மதில், ஒளி பொருந்திய சூலத்தை உடைய இறையவர் நிலையாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பொன்னால் செய்யப்பட்ட மதிலால் சூழப்பட்ட ஆரூர் கடிகொள் பேரணி பொலிவையார். அந்த திரு ஆரூர் என்று சொல்லக்கூடிய ஒளி பொருந்திய அணிநலன்களை கொண்டிருக்கக்கூடிய, தன்னகத்தே ஒளியோடு விளங்கக்கூடிய அந்த திரு ஆரூரரின் பெருமையை பார்த்தார். முழுவதுமா அவரால் பார்க்க முடியலையா? ஏன்னா பொலிவை யார் முடிவுற காண்பார்? பொலிவோடு விளங்கி இருக்கக்கூடிய அந்த அடியார் வணங்கப்படக்கூடிய அந்த சிவபெருமானை யார் ஒருவராலும் முழுமையுமாக காண இயலாது. அப்படிப்பட்ட பேரழகினுக்கு உரியவர். நீங்க திருவாரூருக்கு போய் பார்க்கணும். உண்மையிலேயே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, திருவாரூர்ல 2 சந்நிதிகள் உண்டு. ஒன்று தியாகேசர் இருக்கக்கூடிய சந்நிதி, மற்றொன்று வன்மீகநாதர் இருக்கக்கூடிய சந்நிதி. தியாகேசர் சந்நிதிக்கு போனாதான் அவருக்கு செய்யப்படக்கூடிய அலங்காரத்தை பார்த்தீர்கள் என்றால், இப்ப நம்ம எல்லாம் பெருமாளுக்கு தான் அலங்காரம் பண்ணி பார்த்திருக்கோம்.
அலங்கார பிரியர் யாருன்னா பெருமாள் தான். ஆனா அந்த பெருமாளையே விஞ்சக்கூடிய அளவினுக்கு பெருமளவில் அலங்காரத்தோடு பொலிவோடு அங்கு தியாகராஜர் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அவர் அங்கு கருவறையில இருக்கக்கூடிய தோற்றம் மட்டுமல்ல, அவர் உலா வருகின்ற பொழுது அவர் வரக்கூடிய பல்லக்கில் அவர் அமர்ந்து இருக்கக்கூடிய முறை, அந்த பல்லக்கினை அடியவர்கள் இயக்கக்கூடிய முறை, அதற்கு தனித்த நடனம் உண்டு. அதுபோல ஏனைய பிற 6 தலங்களிலும் அவர் விடங்கராக எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் தனித்ததோர் நடனத்தோட வெளியே வருவார். ஒரு அழகான அனுபவம். அது பார்ப்பதற்கே பின்னாடி நம்ம கபாலி கோவில பாடினார் இல்லையா, காண கண்கோடி வேண்டும். திருவாரூர்ல அஜபா நடனத்தோடு தியாகராஜர் எழுந்தருளுவதை காணுதற்கு கண்கோடியில் அதுக்கு மேலும். இப்பெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, யூடியூப்ல எல்லாம் கூட அதை பார்க்கலாம். அது ஒரு அற்புதமான அனுபவம். அதெல்லாம் நேரில் நின்று பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு வளமையான பண்பாட்டோடு நம்முடைய வழிபாட்டு முறை இருந்திருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. ஏனென்றால் இறை வழிபாடு என்பது நம்முடைய பண்பாடுகளோடு சேர்ந்து கலந்து இருக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய இறை வழிபாட்டு முறையை கொண்டு நமது பண்பாட்டினையும் நமக்கு உண்டான வாழ்வியல் முறையையும் நம்மால கட்டமைச்சிட முடியும். அந்த அளவிற்கு கோவிலினுடைய வழிபாடும் கோவிலினுடைய அந்த கலை உணர் நிலையும் நம்முடைய வாழ்வோடு இரண்டர கலந்த ஒன்று. அதனாலதான் பழைய காலத்துல பழமொழியே உண்டு, கோவில் இல்லா ஊரில் குடிபுக வேண்டாம். கோவில் என்பது அன்றைய காலத்துல நம்முடைய தமிழர்களினுடைய கலாச்சாரத்தின் பண்பாட்டின் ஊற்றுக்கண்கள். கோவிலை மையமாக வைத்துக் கொண்டுதான் வாழ்வே இருந்தது அன்றைய காலத்தில். 6 கால பூஜை என்பது இறைவனுக்கு மட்டும் உண்டான வழிபாடு அல்ல. இந்த 6 காலம்தான் அந்த கோவிலை சார்ந்த அல்லது அந்த கோவில் இருக்கக்கூடிய ஊர், அந்த ஊரின் கண் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை முறை இந்த 6 காலத்தினுடைய சுழற்சியில தான் இருக்கு. அற்புதமான அனுபவம். அதனால இந்த கோவில்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு அழகான வாழ்க்கை. அதெல்லாம் நகர வாழ்க்கையில நம்முடைய பணி நிமித்தமாக பொருளாதார தேவை காரணமாக இடம் மாறி போனோம். நம்முடைய பண்பாடுகளிலிருந்து வழிமாறி இருக்கிறோம், போய்கொண்டே இருக்கும். அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய அளவில் ஆர்வம் கொண்டதே உண்டு. நான் ஓய்வு பெற்றதற்கு பிறகு எங்க ஆகிலும் ஒரு கோவிலை மையமாக கொண்டுள்ள கிராமம் நோக்கி குடிபெயரலாம். நான் மட்டும் ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதுதான் இங்க சிக்கல். வாழ்க்கை முறை அழகானது, எந்த விதமான பரபரப்பு இல்லாமல். இந்த நகர வாழ்க்கையில இந்த பரபரப்புக்கு இடையே சிக்கிய வாழ்க்கையில எல்லா நோய்க்கும் இடம் கொடுத்தோம். ரொம்ப நிதானமான வாழ்க்கை முறை நமக்கு வேண்டும். எந்த ஒரு நிதானமும் இல்லாமல் எல்லாவற்றினுக்கும் ஒரு பரப்பு, எல்லாவற்றினுக்கும் ஒரு காத்திருப்பு, அது கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற பதைப்பு, இதுக்கு நடுவில் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. இதுதான் இந்த கோவிலை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. கோவில்ல 4:30 மணிக்கு இறைவனுக்கு திருப்பள்ளி எழுதற்கு உண்டான பாடலையும் கோவில் மணியையும் ஒழித்தா ஊரே எழுந்து கொள்ளும். அதற்கு பிறகு முதல் கால பூஜை 8 மணின்னா ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் ஆற்றங்கரைக்கோ குளக்கரைக்கோ சென்று தங்களினுடைய நீராட்டத்தை எல்லாம் முடித்து கொண்டு முதல் கால பூஜைக்கு அப்படியே கோவிலுக்கு செல்லுவார். அதை முடித்துவிட்டு தங்களினுடைய அன்றாட பணியை இல்லத்துல தொடங்குவார்கள். மதியம் 12லிருந்து 1 மணிக்குள்ள உச்சிக்கால பூஜை மணி ஒலிக்கும். மதியம் வந்து விட்டது, உணவு உட்கொள்ளலாம். அதற்கப்புறம் சாயரட்சை
இரண்டாம் காலம் அர்த்தஜாமம். இந்த அர்த்தஜாமம் வரும்போது எல்லாம் உறங்க போவார். இந்த கோவிலினுடைய வழிபாட்டு முறை அங்கு இறைவனுக்கு எவ்வாறு வழிபாடு செய்யப்பட்டதோ அதுதான் அந்த கோவிலை சார்ந்த மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை முறையா இருந்தது. குழப்பம் இல்லாமல், ரொம்ப எதிர்பார்ப்புகள் இல்லாமல் உள்ளதை கொண்டு நல்ல விதமாக வாழக்கூடிய வாழ்க்கை முறை இருந்தது. எந்த விதமான சிக்கலும் இல்லாத வாழ்க்கை முறை. எல்லாத்தையும் இழந்து, இன்னும் சொல்ல போனா இப்ப கோவிலே ரொம்ப அல்ட்ரா மாடர்னா போயிட்டு. ஏனென்றால் பல கோவில்கள்ல உரியதாகிய மேளத்தை வாசிக்கிறதுக்கு கூட அங்க இருக்கிறவர்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அதையும் ஒரு எந்திரத்திலே பொருத்தி அது சுவிட்சை போட்டு விட்டோம்னு அதுவா டம டமன்னு அடித்துக் கொள்ளுது. எல்லாவற்றிலும் ஈடுபாடு போயிற்று. எல்லாவற்றையும் ஒரு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ப்ரொஃபஷனலிசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டு, ஆன்மீகத்தை மீறி அதை ஒரு அலுவலக பணி நிமித்தமா பார்க்க ஆரம்பிச்சிட்டு, எல்லாத்திலையும் ஒரு செயற்கை. இதெல்லாம் தான் ஒரு பெரிய இழப்பு, வேற வழி இல்லை. ஆகவே அந்த பொலிவையார் யார் முடிவுற காண்பார்? அந்த ஆரூரனினது பொலிவை யார் ஒருவராலும் இறுதி வரை அல்லது முழுமையுமாக காணுதல் என்பது இயலாத அளவினுக்கு பொலிவோடு விளங்குகிறான் ஆரூரினது ஈசன். நாண மான்மத நளிர்பெரும் சேற்றிடை நரும் பொன் தூ நரும் துகள் சொரிதலில் சுடர் ஒளி படலை ஆன வீதிகள் அடிவலித்து அவை கரைந்தலைய வான மாரியில் பொழிந்தது மலர் மது மாறி. ரொம்ப அழகான விஷயம். இந்த இடத்துல ஒரு குறிப்பு எழுதினார், உரை எழுதின ஆசிரியர். ஞான சம்பந்தர் திருஆரூரனுக்கு வந்திருக்கிறார்னு அந்த திருஆரூரை பல்வேறு விதமான அலங்காரங்களுக்கு உட்படுத்தினார்களா? அந்த அலங்காரத்தை நம்மால வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது என்று சொல்லிட்டு அடுத்தது சொல்ற, அந்த வீதிகள்ல நறுமணத்திற்கு என்ன செய்தார்களா? நான் ரன்னகரம் போட்டு எழுதினாக்க அது புனுகுன்னு பேர். நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய நிறைய மனப்பொருள்கள் பல, அதுல பல விஷயங்கள் நமக்கு பழக்கத்தை விட்டு போய்விட்டன. ஒன்று நான் சொல்லக்கூடிய புனுகு. மான் மதம் என்று சொன்னால் கஸ்தூரி மானினிடமிருந்து பெறப்படக்கூடிய கஸ்தூரி. இந்த புனுகு என்பது ஒரு வகையான பூனையினது. ஆச்சரியமான விஷயம், நம்புவீர்களா? அதனினுடைய விசர்ஜனம் என்று சொல்லக்கூடிய கழிவு அப்படி நறுமணமா இருக்கும். அது போல ஒரு முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் பொரியல். அது போல மான்மதம் என்பது கஸ்தூரி என்கின்ற ஒரு வகை மான். அந்த மானினது வயிற்றிலிருந்து எடுக்கப்படுவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு பொருள் கஸ்தூரி. நமக்கு இதெல்லாம் பழைய காலத்துல நறுமண பொருளாகவும் பயன்படுத்தினார்கள், மருத்துவத்தினுக்கும் பயன்படுத்தினார்கள். இதெல்லாம் இப்போ நடைமுறையில சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு முறை ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய மகள் பிறந்த நாள் கல்யாணி மருத்துவமனையில என் மகள் பிறந்தார். அப்போ என்னுடைய மனைவிக்கு உணவெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த உணவு முடிந்ததற்கு பிறகு நம்ம வீட்டு வழக்கங்கள்ல வெற்றிலை பாக்கு கொடுக்கிற பழக்கம் உண்டு இல்லையா? அதுவும் மகப்பேறு முடிந்ததற்கு பிறகு நிறைய உணவு உட்கொள்ள வேண்டும், சத்தான உணவு, உண்ட உணவு முறையாக செரிக்க வேண்டும், வெற்றிலை பாக்கு கொடுக்கிற மரபு உண்டு. அதை கொடுக்க வற்புறுத்துவார். ஏன்னா அந்த வெற்றிலை பாக்கு உண்ணுவதனால
வயிற்றுல நம்ம உண்ணக்கூடிய உணவினால் எழக்கூடிய அந்த காற்றினை உற்பத்தி செய்தற்கு உண்டான காய்கள் கிழங்குகள் எல்லாம் நல்ல முறையில் செரிக்கப்பட்டுவிடும். இல்லை என்றால் அந்த தாயினால் கொடுக்கப்படக்கூடிய பாலினை உண்ட குழந்தைக்கு வயிற்றுல அந்த காற்றின் அழுத்தம் இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நான் அப்படி கொடுத்து கொண்டிருக்கும் போது இந்த ரவுண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு டாக்டர், இப்போ நல்ல நண்பர் கூட எனக்கு அந்த டாக்டர் சாந்தின்னு பேரு. இப்போ சேமியர்ஸ் ரோட்ல வெங்கடேஸ்வரா மருத்துவமனையின் உரிமையாளர். அவருடைய இளைய சகோதரி மிகச்சிறந்த நடன கலைஞர் மீனாட்சி சீனிவாசன். உங்க சாந்தி உடனே இதெல்லாம் கொடுக்காதீர்கள், இதெல்லாம் கொடுப்பதனால பயன் ஏதும் இல்லை, அதற்கு பதிலாக நாங்கள் மல்டி விட்டமின் கொடுக்கிறோம், கால்சியம் கொடுக்கிறோம், மகப்பேறு முடிந்ததன் பின் இதெல்லாம் கொடுக்க வேண்டும். உடனே நான் வேடிக்கை, அப்ப நல்ல நண்பர்கள் பேசி கொண்டிருந்த போது சொன்னேன், அப்ப நம்ம முன்னோர்களெல்லாம் இதை தொடர்ந்து செய் என்று சொன்னார்களே, அதெல்லாம் தவறு என்று நவீன மருத்துவம் அவைகளை ஒதுக்குகிறதான்னு கேட்டேன். அவர்களுக்கு பதில் சொல்றதற்கு தெரியவில்லையா அல்லது சொல்லக்கூடாது என்று இருந்தார்களோ தெரியாது. உடனே சொன்ன எங்கள் பழக்கம் இவ்வாறு இல்லை அப்படின்னு நிறுத்திட்டு போயிட்டாங்க. ஏனென்றால் இதன் கண் உண்டானதாகிய புரிதல்கள் முறையாக அடுத்த தலைமுறை கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்கல. அதுபோல தஞ்சையை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிந்திருக்கலாம், அந்த சரபோஜி மன்னர்கள் வாழ்ந்த காலத்துல மிகச்சிறந்த மருத்துவ குடும்பம் ஒன்று தஞ்சை அரண்மனையில் இருந்தது. அதுல ஒருவர் மிகப்பெரிய இசை வல்லுநராகவும் வந்தார், ஆப்ரஹாம் பண்டிதர். அந்த காலத்துல பண்டிதர்கள்னு சொன்னா மருத்துவர்களுக்கு தான் பேர். அவர்களினுடைய கண்டுபிடிப்பு 2 பெருமளவினுக்கு உரியதாகிய மருந்துகள் இருந்தன. இன்று அதை கையாளுதற்கு பல பேருக்கு தெரியாது, அப்படி மருந்துகள் இருக்குன்னே தெரியாது. நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீர்கள் என்றால் கோரோஜனைன்ற ஒரு மருந்து, கஸ்தூரின்னு ஒரு மருந்து, சின்ன கண்ணாடி குப்பிகள்ல மிளகு அளவுல உருட்டி உள்ள போட்டு, அதனை நீங்கள் வாங்குகின்ற பொழுது அதனோடு ஒரு அச்சடிக்கப்பட்ட காகிதத்தையும் கொடுப்பார். அந்த காகிதத்துல என்ன இருக்கும்னாக்க, ஒண்ணு கோரோஜனைக்கு மஞ்சள் நிறத்துல அந்த தாள் இருக்கும், கஸ்தூரிக்கு லாரல் ரோஸ் நிறத்துல தாள் இருக்கும். இந்த 2 மாத்திரைகளையும் எதனோடு சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று விளக்கம் இருக்கும். அதாவது நாட்டு மருந்துல மூல மருந்தை எதனோடு சேர்த்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முறை உண்டு, உபபான பிரயோகம்னு பேர். இந்த கோரோஜனைய வெற்றிலை சாறில் கொடுத்தால் ஒரு விளைவை உருவாகும், பாலுல கொடுத்தா ஒரு விளைவை உருவாகும், தேனில் குழைத்து கொடுத்தால் ஒரு விளைவு, குளிர்ந்த நீரில் கொடுத்தால் ஒரு விளைவு, சுடுநீரில் கொடுத்தால் ஒரு விளைவு. இதே போல கஸ்தூரி. கபத்தினை அறுப்பதற்கு கஸ்தூரியை போல மருந்தே கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் வழக்கத்திலேயே இல்லை. இவைகளெல்லாம் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள், இதுல எதுவுமே செயற்கை கிடையாது. இன்னைக்கு நாம பெரிய அளவுல ஆர்கானிக் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஊரையும் நாட்டையும் பெருமளவிலே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். எல்லா காய்கறி கிடைக்கும் போனா ஆர்கானிக் என்ற பெயர்ல ஒரு மிக பெரியதாகிய ஏமாற்று வேலை. அவ்வளவு பெரிய அளவில் எல்லாம் ஆர்கானிக்கா எதையும் உருவாக்க முடியாது, அதெல்லாம் மிக குறைவாதான். என்னுடைய மருத்துவ நண்பர் சொல்லுவார், எது காய்கறி உலகிலும் கனி வகைகளிலும்
அருகி காணப்படுகிறதோ அதை உண், அது நல்லது. ரேரா எது கிடைக்கிறதோ, அளவில் குறைவாக எது கிடைக்கிறதோ அதை உண். அவைகளெல்லாம் ஆர்கானிக்குங்க. அவைகளுக்கெல்லாம் செயற்கையான உரங்கள் இட்டு வளர்ப்பதில்லை. இப்ப நவீனத்துவப்பட்ட விவசாயத்துல மாங்கனிகள் நிறைய கிடைக்கிறதுன்னா அவைகள் எல்லாம் உரங்கள் ஊட்டப்பட்டு வளர்ந்தவை. ஒதுக்குங்க. எது அருகி காணப்படுகிறதோ காய்களிலும் கனிகளிலும், ரேர்னு சொல்றோம் இல்லையா, அளவில் குறைவாக, அவைகளை தேடி பிடித்து வாங்கிடுவோம். அவைகளினால் எந்த பக்க விளைவும் வராது. எது கடை வீதிகள்ல மிக அதிகமாக மலுவாக பெரிய அளவில் கிடைக்கிறதோ அவைகள் எல்லாம் உரத்தினால் உருவாக்கப்பட்டவை. எதை சாப்பிடு? எதுக்குன்னா இந்த மான்மதம்ன்ற கத்தூரி ஒரு பெரிய மருத்துவ குணம் உடையது, நறுமணத்தினுக்கும் உடையது. அந்த காலத்தில் அந்த இயற்கை நறுமணத்தை ஏன் போட்டு கொண்டார்கள்னா, நறுமணம் மட்டும் காரணம் இல்ல, நோய் கிருமிகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும். இன்னைக்கு நீங்க நவீனத்துவத்தோடு உட்பட்டதாகிய இன்டிமேட் பாடி ஸ்ப்ரே போட்டு பாருங்க, அவைகள் நறுமணத்தை தரும். அவை அத்தனையும் வேதியியல் பொருள். அவைகளினால் இயல்பாக வரக்கூடிய எந்த ஒரு கிருமியையும் அழிப்பதற்கு வாய்ப்பில்லை. நம்ம வீடுகள் எல்லாம் தொடக்க காலத்துல மஞ்சள் ஒரு பெரிய அளவுல கிருமி நாசினி. அது வீட்டு வாயிலையும் பூசப்படும், நாம உண்ணக்கூடிய உணவிலும் அது கலக்கப்படும். உடலுக்கு உள்ளும் புறமுமாக மிகப்பெரிய அளவுல மருத்துவத்தை செய்யத்தக்க பொருள் அது. இன்னைக்கு யாரேனும் அதை பின்பற்றுகிறோமா? இல்ல. அதே போல இந்த கஸ்தூரி, புனுகு போன்றவை எல்லாம் நறுமண பொருள் மட்டுமல்ல, நமக்கு நல்ல விதமான நோய் கிருமிகளை நீக்கி நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தரும். ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் இன்றைக்கு ஒரு காலத்துல பழக்கத்துல இருந்ததை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பிச்சு. இந்த ஆங்கிலேயரினுடைய வருகை, அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பலவிதமான வாழ்க்கை முறைக்கு உரியதாகிய பொருள்களினால் நாம மெல்ல மெல்ல நம்முடைய தனித்துவத்தை இழந்து ரொம்ப பெரிய குழப்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆயிற்று? நெடுந்தூரம் அதுல வந்தாச்சு, திரும்பி போறதுக்கு முடியல. இன்றைக்கு பலர் இதை புரிந்து கொண்டு பல கிராமங்கள்ல இது போன்றதாகிய வாழ்க்கை முறையை, நேற்று கூட வேற ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அதாவது MBA படித்த இருவர், கணவன் மனைவி இருவரும் தாங்கள் பணியாற்றிய நிறுவனத்தை விட்டு விலகி கிராமங்கள்ல போய் அமர்ந்து அங்க பசுக்களை பராமரிக்க கூடிய அளவுல தங்கள் வாழ்க்கையையே மாற்றிக்கொண்டிருக்கிறார். அதாவது நல்ல மாடுகளை வைத்து பராமரித்து வாழ்க்கை. அப்படி அவர்களினுடைய கல்வி தகுதி என்னன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்ல MBA 2 பேரும். இன்றைக்கு இது எல்லாம் மீண்டும் கிராமம் நோக்கிய வாழ்க்கை முறை. ஏனென்றால் நகரம் எல்லாம் அழுத்து போச்சு. அதனால்தான் இந்த இலக்கியங்களை படிக்கும்போது இப்படியாக இயற்கையான பல நறுமண பொருள்கள் நம்மிடம் இருந்திருக்கின்றன. ஆகவேதான் அந்த நாணம், மான்மதம், நளிர் பெரும் சேற்றிடை, இந்த இரண்டும் கலர்ந்த குளிர்ந்த நீர், அப்படின்னா பன்னீர்னு. இவைகளை இந்த குளிர்ந்த நீராகிய பன்னீர்ல கலந்ததினால அந்த இடம் சேறு போல் ஆயிற்றான். சேற்றில் உயர்ந்த என்ன செய்தார்களாம்? சேற்றிடை நரும் பொன் தூ நரும் துகள் சொரிதலில் தூய சுண்ணப்பொடிகளை தூவுகிறார்கள். சுண்ணப்பொடினாக்க நறுமணத்தினை தரத்தக்க அழகான பொடி. கஸ்தூரி மஞ்சள், மஞ்சள், ஒரு 10 விதமான இயற்கை பொருள்களை கொண்டு அது ஓம மாளிகை என்று சிலப்பதிகாரம் பேசுகிறது.
மாதவி அவ்வாறு அவைகளை கலந்து தனது உடலிலே பூசி குளித்தாள். ஒரு காலத்துல நம்ம வீடுகள்லயே செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப யாருக்கும் நேரம் கிடையாது. தசாங்க பொடின்னு வீட்டுல செய்திருக்கிறார்கள். தசாங்கம் அவ்வளவுதான். 10 விதமான பொருள்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பொடி. ஆதி காலங்கள்ல எலுமிச்சை பழத்தினது தோலை உலர்த்தி அதை தாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடிய குங்குமத்தினூடும் பூசிக்கொள்ளக்கூடிய அந்த தசாங்க பொடியிலும் கலப்பார். தோலினை மிக மென்மையாக வைத்துக் கொள்ளுதல்ல இந்த எலுமிச்சம் பழத்தினது தோல் பயன்படுகிறது. அதுபோல நெற்றியில வைக்கக்கூடிய குங்குமத்தினால எந்த விதமான புண்கள் ஏற்படாமல் இது தடுக்கிறது. கடையில வாங்குற குங்குமம் எல்லாம் இப்படி இருக்காது. அது வைத்தீங்கன்னா நெற்றியில புண்ணே வந்துடும். இது போன்றதாகிய சிலர் தயாரிக்கக்கூடிய குங்குமங்கள் நீங்க போய் இதுல பார்க்கலாம். மயிலாப்பூர்ல இந்த தென் மாட வீதியில, தெற்கு மாட வீதியா இல்ல வடக்கு மாட வீதியில வித்யா ஸ்டோர்னு ஒண்ணு. அதன் வாயிலேயே குங்குமத்திற்கு தேவையானதை உலர்த்தி வைத்திருப்பார். அதுல இந்த எலுமிச்சம்பழ தோல் எல்லாம் போட்டு அது நன்கு உலர்ந்ததற்கு பிறகு 5 பொருள்களை ஒன்றாக சேர்த்து அரைத்தால் தான் குங்குமம். அதுல மஞ்சளும் கத்தூரி மஞ்சள் அதிகமாக இடம் பெறும். அப்புறம் உலர்ந்த தாழம். மதுரைக்கு சென்றவர்களுக்கெல்லாம் தெரியும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சிறப்பே என்னன்னா தாழம் குங்குமம் தான். தாழ மலரினுடைய மனத்தோடு கிடைக்கிற குங்குமம் மிக உயர்ந்ததா இருக்கும். எல்லாத்தையும் இன்றைக்கு நவீன ஒட்டும் பொட்டின் மூலமாக சமாளித்துக் கொள்ளும். அதனால சரி, இதெல்லாம் இன்றைக்கு உண்டான தேவை இல்லையா? அதனால சுடரொலி படலை அந்த ஒளி பொருந்திய அணி செய்யப்பட்ட அந்த தெருக்கள், அப்படி வீதிகள் எல்லாம் இந்த நரிய மனத்தை தரக்கூடிய பொருள்களை பன்னீரோடு கலந்து தெளித்து அதன் மேலாக சுண்ணப்பொடிகளை எல்லாம் தூவுகிறார். தூவி இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன பண்றான்? கோவில் திருவிழான்னா ஊரை சுற்றி கிருமி நாசினிக்கு வேதியியல் பொருளை கொண்டு வந்து தூவுறான், ப்ளீச்சிங் பவுடர். பழைய காலத்துல இந்த சுண்ணப்பொடி தான் அந்த துர்நாற்றத்தையும் போக்கும், அதனால் விளையக்கூடிய கிருமிகளையும் நீக்கும். நிறைய மனம். சரி, ஆன வீதிகள் அடிவலித்து அவை கரைந்து அலைய அந்த கஸ்தூரியும் புனுகும் பன்னீரும் தசாங்க பொடிகளும் வீதிகளெல்லாம் வீசி இருக்க அவைகள் நடப்பவர்களினது பாதத்தை வழுக்க செய்கிறதா. ஆன வீதிகள் அடிவலித்து அவை கரைந்து, இவர்கள் மக்கள் மேலும் கீழுமாக நடப்பதினால் அவர்கள் கால் பட்டு பட்டு கரைந்து போக வானத்திலிருந்து மழை பொழிவது போல மலர்களிலிருந்து, இவர்களால் தூவப்பட்ட மலர்களிலிருந்து தேன் திவலைகள் சிந்துகின்றனவா. எது போல? மழை திவலைகள் போல. அப்படி ஒரு அற்புதமான வரவேற்பு ஞான சம்பந்தருக்கு ஆரூரினது வீதி முழுவதுமான. ஆடல் நீடுவ துகில் கொடி கொடிகள் அணி குழல் தோடு சூழ்வன சுரும்பொடு தமனிய தசும்பு காடு கொண்டன கதலி தோரண நிறை கமுகு மாட மாளிகை மண்டபங்களின் மருங்கு எல்லாம். எப்படியா? மாடங்கள் ஆடல் நீடுவ துகிர்கொடி, அங்கு இருக்கக்கூடிய மாடங்கள்லையும் மண்டபங்களிலும் உயர்ந்த மதில் சுவர்களிலும் துணியினால் செய்யப்பட்ட கொடிகள் கட்டப்பட்டு இருப்பதினால் அவைகள் ஆடிக்கொண்டிருந்தன. ஆடல் மீடுவ துகில் கொடி, கொடிகள் அணி குழல்.
கொடிகளினுடைய அழகான கூட்டமும் கொடிகள் அணிகுழல் தோடு சூழ்வன. கொடிகளை போன்று மென்மையான இடையினை கொண்டுள்ள பெண்களினது அலங்காரமான கூந்தல்ல அணிகுழல், அழகான அலங்காரமான கூந்தல்ல அந்த கொடிகள் ஆடுவன போல மலர்கள் ஆடின. தோடு சூழ்வன, அந்த கூந்தல்ல சூடிக்கொண்டிருக்கக்கூடிய தோடுனா மலர்கள், அந்த மலர்கள்ல சூழ்வன சுரும்பொடு தமனிய தசும்பு. சுரும்புனா வண்டுகள், அந்த பெண்கள் தலையில சூடி கொண்டுள்ள மலர்களிலே உள்ள மதுவினை உண்ணுதற்கு வண்டுகள் எல்லாம் அங்கு சூழ்ந்து வருகின்றன. அதுக்கப்புறம் தமனிய தசும்புனா பொன் குடங்கள். ஆகவே பொன் குடங்களும் மலர் இதழ்களில் அந்த பொன் குடங்கள்ல மங்கள நீரை வைத்து அதுல மலர்களை இட்டிருக்கிறார்கள். தமனிய தசும்பு காடு கொண்டன்ன, அந்த பொன்குடங்கள்ல காடு போல மலர்களை செரித்து வைத்திருக்கிறார்கள். கதலி தோரண நிறை கமுகு, எல்லார் வீட்டு வாயில்களிலும் கதலினா வாழை, வாழை மரங்களும் தோரண நிறை கமுகு பாக்கும் கொலைகளையும் கட்டி மாட மாளிகை மண்டபங்களின் மருங்கு எல்லாம், அந்த வீதிகள்ல இருக்கக்கூடிய மாடங்களிலும் மண்டபங்களிலும் இப்படிப்பட்டதாகிய ஒப்பனைகளை செய்து ஞான சம்பந்தரை அடியவர்கள் மகிழ்வோடு வரவேற்க முன் வந்தார்கள். மாலை சூழ்புறம் கடைகளின் மணிநிறை விளக்கின் கோல நீள் சுடர் ஒளியுடன் கொத்திடை தூக்கும் நீல மாமணி நிழல் பொற நிறம் புகர் படுக்கும் பாலவாயின பவள வேதிகை மலர் பந்தல். ரொம்ப அழகான இடம். மாலை சூழ் புறங்கடைகள், புறங்கடைகள் புறவாயில்கள், கடைன்னா வாயில். பழைய இலக்கியங்கள்ல கடை திறப்பு, சங்க இலக்கியத்துல கடை நிலையிலே புகழுதல் இருக்கு, வாயில்ல நின்று புகழுதல். அதுக்கு பேரு கடைநிலை வாழ்த்துன்னு பேரு, புறநானூறுல பார்க்கலாம். கடைன்றது கதவுன்னு பேரு. நீங்க பரணி போன்ற இலக்கியத்துல கடை திறப்புன்னு ஒரு பகுதியே இருக்கிறத பார்க்க. கடைனா வாயில்னு அர்த்தம். சொல்றோம் இல்லையா, ஆவிற்கு மணி கடை நான் நடுங்க, சிலப்பதிகாரம். அரண்மனை வாயில்ல கட்டப்பட்ட மணி நடுங்கியதுன்னு எழுதுக மனுநீதி சோழனை பத்தி சொல்லும் போது. கடைனா வாயில், சரியா? மாலை சூழ்புறம் கடைகள், புறவாயில்கள் எல்லாம் மாலைகளை தோரணமாக கட்டி இருக்கிறார்கள். மணி நிறை விளக்கின், மணிகளை உடைய வரிசையாக தொங்கப்பட்டுள்ள விளக்கு, ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட விளக்குகள் எண்ணெய் ஊற்றப்பட்டு ஏற்றப்பட்டு வரிசையா தொங்க விட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சீரியல் லேம்ப் மாதிரி, அன்னைக்கு நேச்சுரல் விளக்கு, ரத்தினங்களால் பதிக்க பெற்ற எண்ணெய் ஊற்றப்பட்டு ஏற்றப்பட்ட விளக்குகள் தோரணங்களாக மணி நிறை விளக்கின் கோல நீள் சுடர் ஒளியுடன் அழகு மிகுந்த நீண்ட சுடர்களை உடைய விளக்குகள் தோரணமாக கட்டப்பட்டிருக்க, கோத்திடை தூக்கும் நீல மாமணி நிழல் பொற, அந்த நீண்ட சுடர் ஒளியோடு இடையிடையே தொங்கவிடப்பட்ட பெரிய நீல மணிகள். அழகான கற்பனை. ரத்தினம் பதிச்ச விளக்கு, சுடரோடு தீபம் எரிகிறது. ஒரு விளக்குக்கும் மற்றொரு விளக்குக்கும் இடையே நீல மணிகளாகிய நீல கற்கள், சஃபயர், அதை கட்டி தொங்க விட்டுருக்கு. இந்த இடம் காணுதற்கு எப்படி இருக்கும்னு பாரு. ஆகவே நீல மாமணி நிழல் பொற நிறம் புகர் படுக்கும், அந்த நீல மணியினது ஒளியும் அந்த இடம் முழுவதும் நிறைந்து இருக்க படுக்கும். பாலவாயின பவள வேதிகை மலர் பந்தர், இதற்கு நடுவுல பவள நிறமுடைய திண்ணைகள். பவள நிறமுடைய திண்ணைகள்னா செம்மண் கொண்டு பூசப்பட்ட திண்ணைகள். நீங்க வாய்ப்பு கிடைக்கணும்னா கிடைச்சா போய் பாருங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய அளவுல நவீன ஓடுகளை, கற்களை எல்லாம் வீட்டுல பதிக்கிறோம். சென்னையில
MRC நகர்ல இருக்கக்கூடிய அண்ணாமலை செட்டியார் பேலஸ போய் பாருங்க, வாய்ப்பு கிடைத்த. தரைகள்ல கருப்பு நிறத்திலும் பச்சை நிறத்திலும் சிகப்பு நிறத்திலும் இந்த ஆக்சைடுன்ற ஒரு பொடியை போட்டு வெறுமனை இழைத்து இழைத்து தைத்திருப்பார் கைகளாலேயே. நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் முகம் அதுல பிரதிபலிக்கும். அந்த அளவினுக்கு அந்த இயற்கையினால் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு தரை மெழுகப்பட்டது. அது போல வேதிகைகளாக இருக்கக்கூடிய திண்ணைகள்ல பாலவாயின பவள வேதிகை, பவள நிறத்தில் இருக்கக்கூடிய திண்ணைகள்ல என்ன ஆயிற்றான், மலர் பந்தல்கள், அழகான மலர் பந்தல்களை இட்டு அலங்கரித்திருந்தார். ஆகவே அங்கு அந்த சிவந்த வேதிகைகளிலே மலர்களை தூவி அங்கு அலங்காரம் செய்திருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்து கொண்டே